ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3ஆம் நாள் குடும்ப ஆசீர்வாத கூடுகை ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு பொழுதும் ஜெபித்து நாம் இந்த கூடுகையை ஆரம்பிப்போம். நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் மிகவும் பெரியவர், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், என்றென்றைக்கும் ஜீவித்து இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குகிறவராய் நீ சுற்றி தெரிந்தீர். ஆண்டவரே, இஸ்ரவேலிலே ஆண்டவரே ஹல்பல் பாத்து ரணமான கர்த்தர் நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு என்று சொன்னீர். சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்கிறவர். கடந்த 2 நாட்களும் கர்த்தர் இந்த ஜெப வேளையை ஆசீர்வதித்தீர். நீரே எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்று காரணரே உம்மை துதிக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்குகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவர், இருக்கிறவராக இருக்கிறவரே உம்மை சோதரிக்கிறோம். தேற்றவாளனே உம்மை சோதரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. என்றென்றைக்கும் எங்களோடு இருக்கிறவர், சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிறவரே உமக்கு நன்றி. ஜெபவேளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நிறைய தடைகள்லாம் இயேசு நாமத்தில் விலகட்டும். தடைகளை நீக்கி போடுகிறவர், அவர்களுக்கு முன்பாக கடந்து போவார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் கடந்து உள்ளே பிரவேசிப்பார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலும் ராஜாதி ராஜா முன் செல்வீராக. எல்லா எதிரோருமே இயேசு நாமத்தில் கட்டப்படுவதாக. இந்த நாளும் உங்களுடைய தயவுல சத்தத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே நீர் எழுந்தருளும். சத்துருக்களின் வல்லமையெல்லாம் சிதற பண்ணுங்க. உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களா என்ற வார்த்தை தேவராஜ்யத்திற்கு, தேவ பிள்ளைகளுக்கு, சுஷ்மா குடும்பங்களுக்கு விரோதமான எல்லா அந்நிய ஆளுகளும் கர்த்தர் அப்புறப்படுத்துறாச்சு. நிறைய திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொன்னேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்னேன். கர்த்தர் நீர் அப்படியே நடத்துவீராக. நம்முடைய பலத்த கருத்துக்குள் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. சங்கீத பகுதியை வாசித்து பாடல் வேலைக்குள்ளாக நாம் கடந்து போவோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 126ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீத பகுதியை சேர்ந்து வாசிக்கலாம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கும் பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். ஆமென், அல்லேலூயா. ஆக இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களுக்கு பெரிதான நன்மைகளை செய்வார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். தொடர்ந்து பாடல் வேலைக்கெல்லாம் கடந்து போவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த 3வது நாள் குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திலே எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்த 2 நாட்களும் ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க உதவி செய்தார், அவரை துதிக்க உதவி செய்தார். அநேக காரியங்களுக்காக ஜெபித்தோம். அநேக காரியங்களை வசனத்தின் மூலமாக பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இந்த 3வது நாளிலும் கர்த்தர் அதே வண்ணமாக அதைவிட அதிகமாக அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்களுடைய பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். குடும்பங்களுடைய பாதுகாப்பிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாட போகிறோம். அல்லேலூயா. முதலாவது நாள் சத்துருக்களுக்கு விரோதமாய் கர்த்தர் நம் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகின்ற சத்துருக்களை கர்த்தர் அழித்து போடும்படி ஜெபித்தோம். சத்துருவின் வல்லமைகளை கட்டி ஜெபித்தோம். 2வது நாள் நேற்றைய தினம் நம்முடைய குடும்பங்களிலே தேவன் விடுதலை கட்டளையிட வேண்டும், தெய்வீக விடுதலை நமக்கு குடும்பத்திற்கு வேண்டும் என்று சொல்லி 2வது நாள் நேற்றைய தினத்திலே ஜெபித்தோம். இன்றைக்கு 3வது நாள் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார், கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார், கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலிருந்து நாம் செல்லுகின்ற எந்த காரியத்தையும் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. எல்லாரும் பாடலை பாடி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இது ஒரு புது பாட்டு, நம்ம சர்ச்சில் இப்பதான் நம்ம பாடுறோம். கீழே லிரிக்ஸ் போடுவாங்க, எல்லாரும் இணைந்து பாடுங்க. ரொம்பவும்
அருமையான பாடல், பாதுகாப்பை குறித்த பாடல். இந்த பாடலை பாடி நம்முடைய குடும்பத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடல் சொல்லுகிறது, என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்க இருக்கிறார். கர்த்தர் பாதுகாப்பார். எப்படி பாதுகாப்பார்னா கருத்தாய் பாதுகாப்பார். அல்லேலூயா. அடுத்து சொல்லுது, ரா பகல் கண் உறங்காமல் கண்மணி போல பாதுகாப்பார். அல்லேலூயா. இரவும் பகலும் நீங்க தூங்க போனா கூட இயேசு தூங்க போகாம இரவும் பகலும் அவருடைய கண்ணின் மணி போல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இயேசு பாதுகாக்கிறார். அல்லேலூயா. என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு பாதுகாக்கிறார். எப்படியெல்லாம் இயேசு பாதுகாக்கிறார் பாருங்க. கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு பாதுகாக்கிறார். படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டர் ஜெர்சன் எரின்புரோ அவங்களுடைய பாடல் எல்லாரும் சேர்ந்து கீழே லிரிக்ஸை பார்த்து, இது ஒரு புது பாடல், ஏதோ டைம் ஓட்டுறதுக்காக நம்ம பாடலை, நம்ம உணர்ந்து கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார். அல்லேலூயா. பாடலில் சொல்லி இருக்கிறபடி, வேத வசனத்திலே உள்ளபடி கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை 91ஆம் சங்கீதத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த பாடல்ல வருது. அதனால எல்லாரும் லிரிக்ஸை பார்த்து முதல் தடவை பார்த்து கத்துக்கங்க. அடுத்த தடவை அப்படியே எங்களோட இணைந்து பாடல் பாடும்போது இணைந்து பாட ஆரம்பிச்சிடுவோம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தா என்னை காப்பா. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். இயேசு நம்மை பாதுகாப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல எல்லாரும் பாடலாம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் மறுபடியும் பாடலாம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க கர்த்தர் உண்டு. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி. என் கால்கள் கல்லில் இடராமல், என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் என் கால்கள் கல்லில் இடராமல், என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு படுத்து உறங்கினாலும், நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். விசுவாசத்தோடு நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் பகல் நேரம் பறந்திடும் அம்பும், பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாதே. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதே. பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாதே. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மரியான பாலா
பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்ய. விசுவாசத்தோடு இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மதியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் பகல் நேரம் மறுபடியும் பகல் நேரம் பறந்திடும் ஒன்றும் செய்ய முடியாதே. ராஜாம பயங்கரத்தால் உங்கள் குடும்பத்தை எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு பாதுகாப்பார். பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாதே. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மதியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. நடமாடும் கொள்ளை நோயும் நடமாடும் கொள்ளை பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாது. மதியான பாழாக்கும் சங்காரம் என்னை காக்க, என்னை காக்க கர்த்தர் உண்டு. கர்த்தாய் என்னை காப்பார். காப்பகல் கண்ணுறங்காமல் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். என்னை காக்க, என்னை காக்க கர்த்தர் உண்டு. கர்த்தாய் என்னை காப்பார். காப்பகல் கண்ணுறங்காமல் மறுபடியும் என்னை காக்க, உங்கள் குடும்பத்தை காக்க. என்னை காக்க கர்த்தர் உண்டு. கர்த்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல என்னை காக்க, என்னை காக்க கர்த்தர் உண்டு. கர்த்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் சிங்கத்தின் கெபியில் கூட பயப்பட மாட்டேன். சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரித்தென்னை காத்திட வந்திடும் தேவன் உண்டே. சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரித்தென்னை காத்திட அக்கினி சூளையில பயப்பட மாட்டேன். அக்கினி சூளை நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கருத்திற்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. அக்கினி சூளை நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கருத்திற்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் சிங்கத்தின் தேவன் உண்டே. சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரித்தென்னை காத்திட வந்திடும் தேவன் உண்டே. சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் தீவிரமாய் வருவார். தீவிரமாய் தீவிரித்தென்னை காத்திட வந்திடும். அக்கினி சூளையில் அக்கினியின் சூளை நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கருத்திற்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. அக்கினியின் சூளை நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கருத்திற்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் என்னை காக்க, என்னை காக்க கர்த்தர் உண்டு. கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு. கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு. கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல என்னை காக்க, என்னை காக்க கர்த்தர் உண்டு. கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை காக்க கர்த்தர் உண்டு. ஆமென். கருத்தாய் காப்பார். ஆமென். கருத்தாய்னா ரொம்ப கவனமா காப்பார். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிட மாட்டார். கொஞ்சம் கூட மறந்துட மாட்டார். கொஞ்சம் கூட இதை செய்யாம விட்டுட்டோமேன்னு நினைக்க மாட்டார். அவ்வளவு கருத்தாய் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார். அல்லேலூயா. என்னை காக்க கர்த்தர் உண்டு. கருத்தாய் பாதுகாப்பார். அல்லேலூயா. அவங்க ரொம்ப கருத்துள்ளவங்களா இருக்கிறாங்க, இவங்க ரொம்ப கருத்துள்ளவங்களா இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப கன்சர்னா இருக்கிறாங்கன்னு சொல்றோம்ல,
அது இயேசுவுக்கு தான் பொருந்தும். அல்லேலூயா. இயேசு தான் நம்ம மேல ரொம்ப கன்சர்னா இருக்கிறார். இயேசு தான் நம்மள இரவும் பகலும் பாதுகாக்கிறார். இந்த ஆராதனையில கலந்து கொள்கிற உங்கள் குடும்பத்தை கர்த்தர் இரவும் பகலும் பாதுகாப்பார். உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார், உங்கள் கணவனை பாதுகாப்பார், உங்கள் மனைவியை பாதுகாப்பார். எப்ப வரைக்கும் பாதுகாப்பார்னா ஒரு வருகை வரையிலும் பாதுகாப்பார். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நம்மளை காத்து ஸ்திரப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 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 இரண்டாவது சரணத்தை மறுபடியும் பாட போகிறோம். சிங்கத்தில் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். சிங்கத்தோட கெபியில இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும், சிங்க கெபியில இருக்கிறது போல சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கூட நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா அங்கேயும் என்னை பாதுகாக்க கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. சிங்கத்தில் கெபியிலும் உங்களையும் என்னையும் பாதுகாக்க கர்த்தர் உண்டு. அப்புறம் தீவிரமாய் தீவிரித்தென்னை காத்திட வந்து இயேசு எப்படி பாதுகாக்கிறார்னா தீவிரமா வந்து பாதுகாக்கிறார். விட்டு பிடிக்கிறவரெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. தீவிரமாய் பாதுகாக்கிறார். இதே சரணம் சொல்லுகிறது, அக்கினியின் சூளையில் நடுவிலும், சிங்கத்தின் கெபியில் மட்டும் கிடையாது, அக்கினியின் சூளையில் நடுவில் இருந்தாலும் அங்கே நான் எரிந்து போக மாட்டேன். அல்லேலூயா. அங்கேயும் முடி கருகாது, அங்கேயும் நெருப்பினுடைய வாசம் என் மேல் வீசாது. ஏன்னா அங்கேயும் என்னை பாதுகாக்க இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மூன்றாவது நாள் குடும்பத்தின் பாதுகாப்பிற்கான நாள், குடும்பங்களின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்கின்ற நாள். இந்த நாளிலே நம்ம ஆழமா நம்பணும், இயேசு நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார். அநேகர் வீட்டுல போட்டிருப்பாங்க, இந்த வீட்டின் தலைவர் இயேசு அப்படின்னு. அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தின் தலைவர் இயேசு, நம்முடைய சரீரத்தின் தலைவர் இயேசு, எல்லாவற்றுக்குமே தலைவர் இயேசு. அவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. அதனால இப்ப பாட போறோம், சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் வந்து என்னை பாதுகாப்பார். ரொம்ப வேகமா, சூப்பர் ஃபாஸ்டா, எக்ஸ்பிரஸ் மாதிரி வந்து என்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. அக்கினியின் சூளையிலும் நான் எரிந்திட மாட்டேன். கரத்திற்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் இயேசு நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரித்தென்னை காத்திட வந்திடும் சிங்கத்தின் கெபியில், சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரித்தென்னை காத்திட வந்திடும் அக்கினி சூளையில், அக்கினி சூளை நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கருத்தாக்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. அக்கினி சூளை நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கருத்துக்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் இயேசு உண்டே. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். காப்பகல் கண்ணுறங்காமல். எல்லாரும் விசுவாசத்தோடு பாடுவோம். என் குடும்பத்தை காக்க என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். காப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். காப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காக்க என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். காப்பகல் என் கால்கள் கல்லில் இடராமல், நம்பிக்கையோடு பாடுவோம். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். காலை வேளையிலே எங்களை பாதுகாக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இயேசுவே எங்களை நீர் பாதுகாக்கிறீர். இயேசுவே எங்கள் குடும்பத்தை நீர் பாதுகாக்கிறீர். ஓ என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். எல்லாரும் அப்படியே இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு நம்மை பாதுகாக்கிறவர், இயேசு நம்மை தாங்குகிறவர், சாத்தானுடைய திட்டங்களில் இருந்து நம்மை பாதுகாக்கிறவர், அக்கினி சூளையிலே பாதுகாக்கிறவர், சிங்கத்தின் கெபியிலே பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே எங்களை பாதுகாக்கிறவரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து
திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்கள் குடும்பங்களை பாதுகாக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல உங்கள் வீடுகளிலே இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார். இந்த நாள் வரையிலும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்தார். இந்த செகண்ட் வரைக்கும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார். உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறார். உங்கள் குடும்பத்தை, உங்கள் கணவனை பாதுகாக்கிறார். உங்கள் மனைவியை பாதுகாக்கிறார். எவ்வளவோ வியாதி இருந்தும் கர்த்தர் பாதுகாத்தார். எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்து கர்த்தர் பாதுகாத்தார். எல்லாவற்றிலும் பாதுகாக்கிறார். எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். ஓ எல்லாரும் வாய்களை திறந்து ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் பாதுகாக்கிறவர். எங்கள் குடும்பங்களை பாதுகாக்கிறவர் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எளிமை நிற்போம். கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் நாம் இருக்கிற இடத்துல எளிமை நிற்போம். நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கிறவர் அவர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். சர்வ சிருஷ்டியும் பாதுகாக்கிறவர். அதனால்தான் குடும்பங்களின் பாதுகாப்பிற்காக இந்த நாள் ஜெபிக்கிறோம். நம்முடைய இதயத்திலே இயேசுவை போற்றிடுவோம். என்றென்றும் பணிந்து அவரை தொழுவோம். எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. சர்வ சிருஷ்டியை காப்பவர். எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம். என்றென்று பணிந்து தொழு. எல்லாரும் சொல்லுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீர். எங்களை பாதுகாக்கிறவர் நீர். சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்று பணிந்து. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா. இயேசுவே எங்களை பாதுகாக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை பாதுகாக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். குடும்பத்தில் உள்ள அனைவரையும் பாதுகாக்கிறவரே, போக்கிலும் மரத்திலும் பாதுகாக்கிறவரே, சாத்தான் தொடாதபடி பாதுகாக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஜீசஸ். கர்த்தர் கரத்தின் கிரியைகள். கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள். கிருபை எங்கள் மேலூற்றுவே. ஆவி ஆத்மா சரீரம். ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்த. சாத்தான் தொடாமல் பாதுகாப்பார். தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள். கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே. அதை சாத்தான் தொடாமல். கைகளை உயர்த்தி அந்த பாதுகாக்கிற தேவனே. அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா. இயேசுவே உம்முடைய பிரசன்னம், இயேசுவே உம்முடைய மகிமை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்டும். இயேசுவே உம்முடைய பிரசன்னம் எல்லா குடும்பத்தையும் நிரப்பட்டும். இயேசுவே உம்முடைய மகிமை எல்லா குடும்பங்களையும் மூடட்டும். இயேசுவே உம்முடைய அபிஷேகத்தினால் எல்லா குடும்பங்களையும் நிரப்பும் நிரப்பும். ஹல்லேலூயா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா. Oh, we worship you, Lord. அல்லேலூயா ஆஹா. எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் நீரே.
ஆசீர்வாதத்திற்கும் ஊற்று. எங்கள் இதயத்தை படைக்கிறோம், எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. அல்லேலூயா. ஓ ஷபதலதரலதலமா ரபபபதலபர கரபலதலமனமா ஷகதலதரலதலமனபரதலபலபரபலபா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். இயேசுவே எழுந்தருளும், பாதுகாக்கிற தேவனே எழுந்தருளும், பாதுகாக்கிற கர்த்தரே எழுந்தருளும், பாதுகாக்கிற வல்லமையுடைய கர்த்தாவே எழுந்தருளும். ஹalleluya hallelujah 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 hallelujah. ஷபதலதரலதலபலமா ரகதலதரலமா. இரவும் பகலும் கண்ணுறங்காமல், இரவும் பகலும் உறங்காமல் தூங்காமல் எங்களை பாதுகாக்கிறவரே, எங்கள் மீது கருத்தாய் கரிசனை உள்ளவராய், ஓ எங்களை பாதுகாக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். இந்த காலை வேளையில உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். இருக்கிற இடத்திலே இரண்டு கைகளை வானத்தின் நேரா உயர்த்தி இயேசுவே 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 ஹalleluya எங்களை பாதுகாக்கிற இயேசுவே, இரவும் பகலும் உறங்காமல் தூங்காமல் எங்களை பாதுகாக்கிற இயேசுவே, ஆமென். போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாக்கிற தெய்வமே, ஆமென். சிங்கத்தின் கெபியிலும் எங்களை பாதுகாக்கிறவரே, அக்கினியின் நடுவிலும் எங்களை பாதுகாக்கிறவரே, கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே நீர் எப்படி எல்லாம் எங்களை பாதுகாக்கிறீர் என்பதை நினைக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை பெரிதாக உயர்த்துகிறோம். We exalt your name high. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மூன்றாவது நாள் ஜெபத்தை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலிருந்து நீர் எப்படியெல்லாம் இவர்களை பாதுகாக்கிறீர் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யட்டும். நீர் எப்பொழுதும் எங்களை பாதுகாக்கிறவர், எப்பொழுதும் எங்களை சுற்றி சுற்றி அரணாக இருக்கிறவர். பிள்ளைகள் மத்தியிலே நீர் ஊழியம் செய்யும். மீதியான வேலையை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். நாம் அடுத்த காரியத்திற்குள்ளே போவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மூன்றாம் நாள் குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் எந்த நோக்கத்தோடு இந்த ஜெபத்தை ஆயத்தப்படுத்தினாரோ, எந்த நோக்கத்தோடு இந்த மூன்றாவது நாளிலே நீங்கள் இந்த ஜெபத்தில் அமர்ந்திருக்கிறீர்களோ, அந்த நோக்கம், அந்த தேவனுடைய சித்தம் உங்கள் குடும்பங்களிலே நிறைவேறும்படியாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். முதலாவது நாள் நாம் ஜெபம் பண்ணினோம். குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சாத்தானுடைய வல்லமைகள் கட்டப்படும்படியாய் ஜெபித்தோம். அல்லேலூயா. ரெண்டாவது நாள் குடும்பங்களிலே கர்த்தர் கொடுக்கிற விடுதலை, தேவனுடைய விடுதலை குடும்பத்தில் கடந்து வரும்படியாக நேற்றைய தினத்திலே நாம் ஜெபித்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்றும் நம்முடைய குடும்பங்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு ஜெபத்துக்குள் கடந்து போவதற்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 23வது வசனம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்களில் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது, அல்லேலூயா, கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுவதற்கு என்ன செய்வாராம்? கடந்து வருவார். அல்லேலூயா. கர்த்தர் எகிப்தியரை, பிசாசினுடைய வல்லமைகளை ஆண்டவர் அதம் பண்ணுவதற்கு கடந்து வரும்போது நிலையின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்களில் இரண்டிலும்
அந்த இரத்தத்தை காணும்போது, எந்த இரத்தத்தை? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலக்கி கலந்து போவார். அல்லேலூயா. வாசற்படியை விலகி அல்லேலூயா. முதலாவது இந்த நாளிலே உங்கள் குடும்பங்களுடைய பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபிக்கிறது இந்த நேரத்தில் இந்த வசனத்தை நாம் வாசிச்சிருக்கிறோம். எகிப்தியரை அதம் பண்ணுகிற அந்த சங்கார தூதன் வாசலின் மேல் சட்டத்திலும் நிலை கால்களிலும் என்ன செய்கிறாராம்? அந்த இரத்தத்தை பார்க்கும்போது, நிலையின் மேல் சட்டத்திலும் வாசல்களின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது சங்கார தூதன் உங்கள் வீட்டுக்குள் வராதபடி விலகி கடந்து போவான். அல்லேலூயா. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள் உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, நீங்கள் இருக்கிற வாசஸ்தலம் நிலை கால்கள் 2 அப்படின்னு சொல்கிறது மேல் நிலையின் மேல் சட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் இயேசுவின் இரத்தத்திற்குள் நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது, நீங்கள் குடியிருக்கிற உங்கள் வீடுகளை இயேசுவின் இரத்தத்திற்குள் ஒப்பு கொடுக்கும்போது, உங்கள் வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள் ஒப்பு கொடுக்கும்போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு பொருளோ எந்த ஒரு காரியமோ உங்கள் சரீரத்திலோ உங்கள் குடும்பத்திலோ உங்கள் வீடுகளுக்குள்ளோ இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளாக இந்த நாளில் எங்கள் குடும்பத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த வசனத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நிகலதனக சகலமனகதர கரமனகதியா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திலே இந்த 3வது நாள் தேவ பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிற இந்த நாளிலே, ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளிலே எங்கள் வாசஸ்தலத்தை ஒப்பு கொடுக்குறோம். உங்கள் வீடுகளை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. எங்கள் வீட்டை ஒப்பு கொடுக்குறேன் ராஜா. ஆண்டவரே, எங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் ஆவியிலே, எங்கள் ஆத்துமாவிலே, எங்கள் சரீரத்திலே ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லுவோம். இயேசுவே, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுவோம். ரீகாலாமா நகதர கரபா. குடும்பங்களின் மிகப்பெரிய பாதுகாப்பு தேவன் விரும்புகிற பரிசுத்தம். குடும்பங்களின் மிகப்பெரிய பாதுகாப்பு கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம். குடும்பங்களின் மிகப்பெரிய பாதுகாப்பு, மிகப்பெரிய வேலி தேவனுக்கு பயப்படுகிற பயம். லகசா லகதி யாக்க துரலகதி. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தின் வல்லமை இந்த நாளிலே என்னை சுத்திகரிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கலாமா? என்னை சுத்திகரிப்பீராக, என்னை சுத்திகரிப்பீராக இயேசுவே, என்னை சுத்திகரிப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. நிலையின் மேல் சட்டத்தில் ஆண்டவரே, ரீகாதாரா கலபா, எங்கள் சிந்தனையிலே, எங்கள் ஆவியிலே, எங்கள் ஆத்துமாவிலே, எங்கள் சரீரத்திலே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தின் வல்லமை இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தமானது நித்திய நாளாக உம்முடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே, உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லுவோம். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரகசலபரபா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். சங்காரக்காரன் உங்கள் வீடுகளுக்குள் வராதபடிக்கு தேவ பாதுகாப்பு உங்கள் குடும்பங்களுக்கு வேணும்னா நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் காக்கப்பட்டிருக்கணும். ஆட்டுக்குட்டியாண்ட இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, உம் பிள்ளையா என்னை மாற்றிடுமே. இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, உம் பிள்ளையா என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை கழுவும். இயேசுவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் என்னை உள்ளும் புறம்பும் சுத்திகரிக்கட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்தம் ஆண்டவரே என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல ரத ரக சபல பரபலவா நீகலம நபரக லனகத ரக சபல பரபா. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுங்க.
உங்க இரத்தத்தால் என்னை கழுவிடுங்க. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட அந்த வீடுகளுக்குள் சங்கார தூதன் நுழைய முடியாதே தகப்பனே. ஆண்டவரே, என் வீட்டிற்குள், என் குடும்பத்திற்குள், என் குடும்பத்தில் உள்ள ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருக்குள் சத்துருடைய வல்லமைகள் உட்பிரவேசிக்க கூடாது ஆண்டவரே. தகப்பனே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ரீகா தாரா கரபாலபா, என் குடும்பத்திற்கு நான் காவலாளியாய் திறப்பில வந்து நிற்கிறேன் ஐயா. என் பிள்ளைகளுக்கு காவலாளியாய் திறப்பில வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. என் மனைவிக்கு காவலாளியாய், என் கணவனுக்கு காவலாளியாய் கர்த்தருடைய பட்சத்திலே நான் நின்று இந்த நாளிலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரீகா தாரா ஹஸ்ஸகல பரபர பரபா நீகா லனகத ரகஸகல மனகத ரகல பரகதி யாக்கர மனகதி யாஸே அலகதுரா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த நாளிலே குடும்பங்களிலே கடந்து வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஹalleluya ரீகா லமா நப ஆத்துமாவிற்குள் கடந்து வருவதாக, ஆத்துமாவிற்குள் கடந்து வருவதாக, ஆத்துமாவிற்குள் கடந்து வருவதாக, ஆவியிலே கடந்து வருவதாக, சரீரத்திலே கடந்து வருவதாக. எல்லா சங்காரத்தின் வல்லமைகள், எல்லா அழிவுகள், எல்லா நாச மோசங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டு கர்த்தர் வெளியேற்றுவீராக. ரீகா லமா நகதர கரபா. சத்ரு உட்பிரவேசித்தலும் குடியோடி போகுதலும் இராது என்ற வார்த்தையின்படி சத்ரு குடும்பங்களுக்குள்ளே உள்ளே நுழையாதபடிக்கு இயேசுவின் ரத்தத்திற்குள் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ரக ரக லக ரக லக ரக நக தர கர பர கத ரகசி நிக லக தர கதுர ஹசி கல பரக துர கதுர லகதி அக்கர மனகதியா நிக லம நக ரக லப ரக சப லப ரப லப கப லக ரக லக நீது நக ரக சாலக தூர ரகசியா லக துர கதுர லகதி அக்கர பல பரபா. இயேசுவே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, உம்முடைய கரத்தில் என் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவோமா? இயேசுவே, என் வீட்டை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய வீட்டை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வீட்டை ஒப்பு கொடுக்கிறேன். நான் தங்கி வசிக்கும்படி பூமியிலே கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வீட்டை இயேசுவே உம்முடைய இரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து தங்கி வசிக்கிற வீடாகிய என் சரீரத்தை உங்க இரத்த கோட்டைக்குள் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ரிகலம நகதர கர பர 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 கப லப ரப லப ரப. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள் எந்த தீமையும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு வெளியே எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. இந்த குடும்பங்களின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிற இந்த நாளிலே ஆண்டவரே, உங்க இரத்த கோட்டைக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே. என் பாளையம் சுத்தமா இருக்கட்டும், என் வீடு சுத்தமா இருக்கட்டும், என் சிந்தனை சுத்தமா இருக்கட்டும், என் கிரியைகள் சுத்தமா இருக்கட்டும் ஆண்டவரே. என் நோக்கங்கள் சுத்தமா இருக்கட்டும், என் ஜெபம் சுத்தமா இருக்கட்டும் ஆண்டவரே. ரிகரகதர கரபரகதர கலபரபலபா. இயேசுவின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். எல்லாரும் உங்க கையை தலைமையில் வைத்துக் கொண்டு, இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரீகபோரகதியா. இரத்த கோட்டைக்குள்ளா இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த தீமையும் ஆண்டவரே என் வீட்டை அணுகாது, இயேசுவின் வீடாகிய என் சரீரத்தை அணுகாது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா உம்முடைய இரத்தத்தை பூசுகிறோம், உம்முடைய இரத்தத்தை பூசுகிறோம், உம்முடைய இரத்தத்தை பூசுகிறோம். ரீகாலமா விசுவாசத்தோடு உங்க சிந்தனைகளிலே இயேசுவே, என் சிந்தனைகளில் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தின் வல்லமை கடந்து வரட்டும் இயேசுவே. என் கரங்களின் கிரியைகளில் உம்முடைய இரத்தத்தின் வல்லமை கடந்து வரட்டும் இயேசுவே. எங்கள் குடியிருப்பின் எல்லைகளில் உங்க இரத்தம் கடந்து வருவதாக இயேசுவே. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிற ரீகாலமா நக ரபாலக தூரலக ரபா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சங்காரக்காரன் எங்கள் வீடுகளிலே வர ஒட்டாமல் ஆண்டவரே விலக்கி போடுகிற தேவன், விலக்கி போடுகிற தேவன், தீமையை விளக்குகிற தேவன், வாதையை விளக்குகிற தேவன், பொல்லாப்புகளை விளக்குகிற தேவன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால
அப்படி நீர் பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் இரத்த கோட்டைக்குள் எங்கள் வாசஸ்தலத்தை மூடிக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆட்டுக்குட்டியாண்ட இரத்தத்திற்குள் நீங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த விசுவாசத்தோடு நான் சும்மா இல்லை, என்னை சுற்றி மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்குது, இயேசுவின் ரத்தம் என்னை பாதுகாக்கிறதுன்ற நிச்சயத்தோடு இந்த நாளில் நீங்கள் கடந்து போங்க. இன்னும் ஒரு பாதுகாப்பிற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். குடும்பங்களிலே முக்கியமான இன்னொரு பாதுகாப்பு, முதலாவது பாதுகாப்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டாகிற பாதுகாப்பு. இன்னும் ஒரு பாதுகாப்பு நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் சியோன் மலையிலுள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. காவல் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தைக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. மகிமையானவைகளை நான் பாதுகாப்பேன். அல்லேலூயா. எது மகிமை தெரியுங்களா? உங்கள் வாசஸ்தலமும் நீங்கள் செல்லுகிற சபையும் கர்த்தர் மகிமையானவைகளாய் எண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற வீடு, கூரை வீடோ, ஓட்டு வீடோ, மாடி வீடோ, சொந்த வீடோ, ஒத்தி வீடோ, வாடகை வீடோ, என்ன வீடாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், உன் வீடு மகிமையானது, நீ போகிற சபை மகிமையானது. உன் வீட்டின் மேலும் உன் சபையின் மேலும் ஆண்டவர் பகலிலே மேகத்தையும் இரவிலே கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேல் காவல் உண்டாயிருக்கும். உங்கள் வீடுகளின் மேல் தேவ காவல் உண்டாயிருக்கும். தேவ மகிமை தங்கி இருக்கும். உங்கள் சபைகளின் மேல், நம்முடைய சபையின் மேல், மிஸ்பா திருச்சபையின் மேல் கர்த்தருடைய பாதுகாப்பு தங்கி இருக்கும். பகலிலே மேகம் நம்முடைய சபையிலே தங்கி இருக்கும். இரவிலே கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி பிரகாசம் தங்கி இருக்கு. இதை விட வேற பாதுகாப்பு என்னங்க இருக்கு? மகிமையானவைகளின் மேலெல்லாம் பாதுகாப்பு உண்டாயிருக்குமா? அல்லேலூயா. மகிமையானது. இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள். அதனால் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த மகிமைப்படுத்தப்பட்ட உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் சபையின் மேலே கர்த்தர் கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி பிரகாசத்தை உண்டாக்கி பாதுகாப்பை கட்டளையிடுவார். அல்லேலூயா. தேவனுடைய மகிமையினால் நாம் பாதுகாக்கப்படுவோம். பகலிலே மேக ஸ்தம்பம் நம்மை பாதுகாக்கிறது. இரவிலே கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசம் நம்மை பாதுகாக்கிறது. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே தகப்பனே, நீர் என்னை முன்குறித்தீர், நீர் என்னை அழைத்திருக்கிறீர், நீர் என்னை நீதிமான ஆக்கியிருக்கிறீர், அதனால் நீர் என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறீர், அதனால் உம்முடைய பாதுகாப்பு, அந்த மகிமையினாலே எனக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, தேவ மகிமை ஆண்டவரே என் குடும்பத்திலே கடந்து வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் சபையிலே கடந்து வரட்டும். ஆண்டவரே, ரீகாலமா நகரபா லபா ரபா. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிக்கலாம் இந்த வசனத்தை வைத்து. ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆண்டவரே உம்முடைய மகிமைக்குள் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, காலாமா பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஆண்டவரே என் குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும். நீ கரபாரபாலா கபாலா பாரபா. மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கட்டும். ஐயா, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. நிகலதரக சபல பரபல பரபல நிகல நகர பல கரகதுர ஹரபல கரபல நிகலமன பரபல பக்கபல கரமன பரபா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த 3ஆம் நாள் தேவ பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் உம்முடைய மகிமை எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். உங்க பிரசன்னம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஐயா, இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம்
தேவனுடைய மகிமை, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவருடைய பிரசன்னம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். எங்களை உங்களுடைய பிரசன்னத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம். மேக ஸ்தம்பத்திற்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அக்கினி ஸ்தம்பத்திற்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்க வாசஸ்தலத்தின் மேலே பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் மேலே ஆண்டவரே தேவ மகிமையினால் உண்டாயிருக்கிற பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். எங்கள் திருச்சபையின் மேலே தேவ மகிமையினால் உண்டாயிருக்கிற பாதுகாப்பை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. ரிகா லமனக ரபலக ரகதர கரபலக ரபரபலபா இயேசுவே ரிகரதரபரபலபா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, உடைய மகிமை கடந்து வருவதாக, உடைய மகிமை கடந்து வருவதாக, எங்கள் குடும்பத்தின் மேலே உடைய மகிமை கடந்து வருவதாக, எங்கள் திருச்சபையின் மேலே உடைய மகிமை கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, உங்களை காக்கிறது தேவனுடைய பலம், உங்களை பாதுகாக்கிறது ஜீவனுள்ள தேவனுடைய பலம். தேவனுடைய பலத்தினால் நீங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், உங்களுடைய பலத்தினால் அல்ல. நீங்க நினைக்காதீங்க, என் பலத்துல தான் நான் நிக்கிறேன், என் ஜபத்துல தான் நிக்கிறேன், எனக்குள்ள இருக்கிற நற்கிரியைகளினால தான் நான் நிலைச்சிருக்கிறேன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. ஏன்னா பேதுரு, அவருக்கு தெரியும் நம்ம பலத்தினால நம்மளால ஒண்ணும் முடியாதுன்றது பேதுருக்கு தெரியும். ஏன்னா பேதுரு சொன்னாரு, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னு தன்னுடைய பலத்துல சொன்னாரு. ஆனா அவரால் நிக்க முடியல. ஆனா தேவ பலன் அவருக்குள் இறங்கி வரும்போது மரண பரியந்தம் அவர் கர்த்தருக்காக நின்றார். ஆண்டவரே ரீகாலாதாரா, ஒருவேளை உங்க பலத்துலன்னு நீங்க நிக்க முயற்சி பண்ணி நீங்க விழுந்து போயிருக்கலாம். உங்க சுய பலத்துல நீங்க நிக்க முயற்சி பண்ணி விழுந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்க பலத்தை கொடுங்க ராஜா, உங்க பலனை கொடுங்க ராஜா. இந்த தேவ பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுகிற இந்த நாளிலே தேவ பலன் இயேசுவின் நாமத்தில் என்னை மூடிக்கொள்வதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? தேவனே, உம்முடைய பலனை தாரும். உம்முடைய பலத்தினால் நான் காக்கப்படணும். உம்முடைய பலத்தினால் என் குடும்பம் காக்கப்படணும். உம்முடைய பலத்தினால் என் பரிசுத்த ஜீவியம் காக்கப்படணும். உம்முடைய பலத்தினால் என் ஜெப வாழ்க்கை காக்கப்படணும். உம்முடைய பலத்தினால் என் சாட்சியின் வாழ்க்கை காக்கப்படணும். தேவ பலனை தாரும் ஐயா. தேவ பலன் இறங்கட்டும், தேவ பலன் இறங்கட்டும், தேவ பலன் இறங்கட்டும் ஐயா. ரிகலமனக தர கரபல கத ரக சகலபரபலபரபலபரபா. பலன் தாருமே, பலன் தாருமே இயேசுவே, பலன் தாருமே அரகரக சபலபா, பலன் தாருமே ஜீசஸ், உம் பலத்தா என்னை நிரப்பிடுமே. கேட்போமா? ஆண்டவரை நோக்கி கேட்கலாம். உம் என்னை நிரப்பிடுமே, உம்மலத்தா என்னை நிரப்பிடுமே, உம்மலத்தா என்னை நிரப்பிடுமே. ரிதரக சபலபரபலபரபல தேவ பலனை சார்ந்து கொள்ளுங்கள். தேவ பலன்ல தான் உங்களுக்கு பாதுகாப்பு. உங்களுடைய ஜெப வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டுமானால், பரிசுத்த ஜீவியம், சாட்சியின் வாழ்க்கை, உங்களுடைய ஊழியம் பாதுகாக்க வேண்டுமானால் தேவ பலத்திலே சார்ந்து கொள்ளுங்கள். தேவ பலனை சார்ந்து கொள்ளுங்கள். தேவ பலனுக்குள், பரிசுத்த ஆவியின் வல்லமைக்குள் பாதுகாப்பு இருக்கிறது. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றென்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பலன், தேவ பலன், தேவனுடைய பிரசன்னம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஒப்பு கொடுக்கலாமா? நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். இயேசுவே, இந்த 3ஆம் நாளிலே தேவ பாதுகாப்பை எங்களுக்கு நீர் கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினால் உண்டாயிருக்கிற பாதுகாப்பை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இப்பொழுது இந்த காலை
வேளையில நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் கர்த்தாவே. சத்ரு உட்பிரவேசித்தலும் குடி ஓடி போகுதலும் இராது. கர்த்தர் உங்கள் குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள் உங்களை விட்டு ஓடி போகாது, உங்களை விட்டு விலகாது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் பரிசுத்தமுள்ள இரத்தம் இந்த காலை வேளையில உங்களை பாதுகாக்க, உங்கள் நன்மைகளை காத்துக்கொள்ள, உங்களை காத்துக்கொள்ள வல்லமை உள்ளதா இருக்கிறபடியா தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை உங்கள் வாசஸ்தலங்களை, உங்கள் சபையையும், நீகாரபாலபா நம்முடைய வாசஸ்தலத்தையும், நம்முடைய சபையையும், நம்முடைய சரீரங்களையும் தேவ மகிமை மூடி இருக்கிறபடியால் ரகலபரபாலபா பகலிலே மேகமும் இரவிலே கொழுந்து விட்டு எரிகிற அக்கினியும் நம்மை பாதுகாக்கிறதற்காக அவருடைய பிரசன்னத்திற்குள் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்திற்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பலத்திற்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, ஆமாண்டவரே, எங்க பலத்தை நம்பி எங்களுக்கு ஒன்று பிரயோஜனம் இல்லை ராஜா. உங்க பலத்தை சார்ந்து கொள்ளுகிறோம். இயேசுவே, உம்முடைய பலனை சார்ந்து கொள்ளுகிறோம். ஆவியின் பலனை சார்ந்து கொள்ளுகிறோம். ஆவியானவரின் பலனை சார்ந்து கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் பலனை சார்ந்து கொள்ளுகிறோம். ரீகாலமன பரபல பரபா நீகாலமன பரபல கதுரல கரபல ரக சபல பரபல பரபலபா நீகாலமன ரகதர கரபல கரக சகல பரகதுரி ஆக்கதரகலகா நீகாலமன பரபல பரபலப கபல பரபா. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன் என்ற பாடலை பாடி ஒப்பு கொடுப்போம். அந்த பாடலை பாடும்போது அவர் இரத்தத்திற்குள், அவருடைய மகிமைக்குள், அவருடைய பலனுக்குள், அவருடைய பலத்திற்குள், அவருடைய வல்லமைக்குள் உங்களை ஒப்பு கொடுத்து அந்த பாடலை பாடுவோம். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன். ஹல்லேலூயா. மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். எத்தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. தீங்கில்லை, 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 சாத்தான் தீமை செய்ய முடியாது. எத்தீங்கும் என்னை அணுகாது. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவின் இரத்தத்திற்குள் நான் மறைந்திருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்திற்குள் என் பிள்ளைகள் மறைந்திருக்கிறார்கள். இயேசுவின் இரத்தத்திற்குள் என் மனைவியை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் இரத்தத்திற்குள் என் கணவரை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் இரத்தத்திற்குள் நான் செய்கிற வேலையை ஒப்புக் கொடுக்கிறேன். சாத்தான் தீமை செய்ய முடியாது. எத்தீங்கும் என்னை அணுகா. சாத்தான் தீமை செய்ய முடியாது. சாத்தான் தீமை செய்ய முடியாது. எத்தீங்கும் என்னை அணுகா. இரத்த கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் என் மேலே
கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சத்துரு உட்பிரவேசித்தலும் குடி ஓடி போகுதலும் இராது. சத்துரு உட்பிரவேசித்தலும் குடி ஓடி போகுதலும் இராது. சத்துரு உங்க குடும்பத்துக்குள்ள நுழையவும் முடியாது. உங்க குடும்பத்துக்குள்ள இருந்து எதையும் அவனால வெளியில கொண்டுட்டு போகவும் முடியாது. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலும் அவருடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய பலத்தினாலும் ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை காக்க வல்லமை உள்ளவரா தேவனாய் இருக்கிறார். அவர் காக்கிறார், அவர் காத்து கொண்டு இருக்கிறார், இனியும் உங்களை காத்து கொள்வார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த நாளில உங்கள் மத்தியில மிக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்னு நான் 100க்கு 100 நம்புகிறேன். கர்த்தர் நிச்சயமா உங்களை காத்துக்கொள்வார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். God bless you. ஹல்லேலூயா. உன் கை என் ஆத்துமாவை அமர பண்ணும், உன் கை என் காரியத்தை வாய்க்க பண்ணும். பறந்து காக்கும் பட்சி போல இயேசு நம்மை பாதுகாக்கிறார். எல்லாரும் இந்த பாடலை பாடி அப்படியே நாம் நிறைவு செய்ய போகிறோம். கை என் ஆத்துமாவை அமர பண்ணும், உன் கை என் காரியத்தை வாய்க்க. இந்த நாளிலே இயேசு வாய்க்க பண்ணுவார். உன் கை என் ஆத்துமாவை அமர பண்ணும், உன் கை என் காரியத்தை வாய்க்க. உன் கை சத்துருவை, உன் கை என் சத்துருவை எட்டி பிடிக்கும், உன் கை அற்புதங்கள் செய்து முன். கை சத்துருவை, உன் கை சத்துருவை எட்டி பிடிக்கும், உன் கை எல்லாரும் சேர்ந்து பறந்து காக்கும். பறந்து காக்கும் பட்சி போல என்னை காக்கும் தேவனே, பரந்த நேசமுள்ள செட்டை கீழே தஞ்சம் கொண்டேனே. பறந்து காக்கும் பட்சி போல என்னை காக்கும் தேவனே, பரந்த நேசமுள்ள செட்டை கீழே தஞ்சம். இயேசுவே, இயேசுவே, உம்மை விட்டு நானும் எங்கே செல்லுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு நானும் யாரை தேடுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு நானும் எங்கே செல்லுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு நானும் பறந்து யாரை தேடுவேன்? பறந்து காக்கும் பட்சி போல என்னை காக்கும் தேவனே, பரந்த நேசமுள்ள செட்டை கீழே தஞ்சம். எல்லாரும் பாடுவோம். பறந்து காக்கும் பட்சி போல என்னை காக்கும் தேவனே, பரந்த நேசமுள்ள செட்டை கீழே தஞ்சம். இயேசுவே, இயேசுவே, உம்மை விட்டு நானும் எங்கே செல்லுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு நானும் யாரை தேடுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு நானும் எங்கே செல்லுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு. கடைசியா இயேசுவே, எல்லாரும் பாடுவோம். நம்மை பாதுகாக்கிற இயேசு, நம்மை பாதுகாக்கிற இயேசு, தூங்காமல் உறங்காமல் பாதுகாக்கிற இயேசு. இயேசுவே, உம்மை விட்டு நானும் யாரை தேடுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு நானும் எங்கே செல்லுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு நான் யாரை தேடுவேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3ஆம் நாள் ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்களின்படியே உன்னதமானவரின் பாதுகாப்பு உங்கள் குடும்பங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் குடும்பங்கள் அனைத்தின் மேலும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.